கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எப்பொழுதும் ஒரு பெரிய இடைவேளை. பிப்ரவரியில கடைசியாக ஒரு வேத பாட வகுப்பு கொடுத்தோம். அதைத் தொடர்ந்து இப்பொழுது மார்ச்ல தான் இந்த ஒரு பைபிள் பேர்ல்ஸ் ஒரு வீடியோ நம்ம பிரசன்ட் பண்றோம். அநேக வேலைகள்னால இதற்கான நேரம் என்னால கொடுக்க முடியல. இன்னும் சொல்ல போனா வருகிற மே மாதம் வரைக்கும் அதிக வேலைகள் இருக்கின்றன. ஜூன் மாதத்திலிருந்து ரெகுலராக நம்ம பைபிள் ஸ்டடியா இருக்கட்டும், இல்ல வேதாகம முத்தாக இருக்கட்டும், எப்படி ஜூன் மாசத்திலிருந்து 2 வாரத்திற்கு ஒரு தரமாவது ஏதாவது ஒரு காணொளி கொடுப்போம். ஆனால் அதற்கு முன்பாகவும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நிச்சயமாகவே ஏதாவது ஒரு தலைப்பின் கீழ், சிறியதோ அல்லது பெரியதோ ஒரு தலைப்பின் கீழே நம்ம தியானிக்கலாம் சத்தியங்களை. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுதும் இந்த ஒரு பாடத்துல நீங்கள் பார்க்கிற தலைப்பின்படியே இந்த வேதாகம முத்தினுடைய ஒரு தலைப்பு ராஜாக்களுக்கான ஒரு பிரமாணம். ஆரம்பிக்கலாம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா, லா ஃபார் த கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேல் ராஜாக்களுக்காக தேவன் கொடுத்த ஒரு பிரமாணம். அதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இது ரொம்ப பெரிய ஒரு பாடம் அல்ல. 2 ஸ்லைடு தான் இருக்கு. கண்டென்ட் கொஞ்சம் டீடைலிங் இருக்கும். ஆகவே இதை நாம சுருக்கமாக தியானிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். சரி, இதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னன்னா, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 14 20 வசனங்கள். அதை நம்ம படிக்கலாம் போக போக. டியூட்ரானமி சாப்டர் 17 verses 14 to 20. இந்த இடத்துல தேவன் வந்துட்டு மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ராஜாக்கள் அவர்களுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு சொல்லி, இப்ப 14ஆம் வசனம் பாருங்க, நான் எடுத்து வச்சிருக்கேன். டியூட்ரானமி சாப்டர் 17 verse 14. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்திரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். ஒரு சில பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸ்குள்ள நம்ம டீட்டெயிலா போலாம். 20ஆம் வசனம் வரைக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. சரி, இப்ப இந்த பிரமாணங்களை தேவன் வந்துட்டு ராஜாக்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா இதற்கு உள்ளாக போவதற்கு முன்பாக ஒரு சின்ன பேக்ரவுண்டு. இஸ்ரவேலுக்கு எப்பொழுது ராஜாக்கள் வந்தார்கள்? உங்களுக்கே தெரியும். சாமுவேலுடைய காலப்பகுதியில முதலாவதாக சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் யோசுவாவினுடைய காலத்தில், மோசேக்கு பின்பாக யோசுவாவினுடைய காலத்துல அவங்க போய் கானானை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். போன ஒரு வேத பாடத்துல கூட நம்ம கானானை வேவு பார்த்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஏன் அவங்க ஒரு 2 வருடத்திற்குள்ளாக போயிருக்க வேண்டியவங்க ஏன் அடிஷனலா ஒரு 38 வருஷம் வனாந்தரத்திலே இருந்தாங்க. அதற்கு பின்பு மோசேக்கு பின்பு யோசுவா அவர்களை எவ்வாறு வழி நடத்தி கொண்டு போனார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தியானிச்சோம். இப்ப யோசுவா அங்க கொண்டு போய் ஜனங்களை அங்க செட்டில் பண்ண பின்பு, கானான்ல எல்லா கோத்திரங்களுக்கும் முதலாவதாக யுத்தம் செய்து அங்க இருக்கிற ஜனங்களை அழித்த பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறார். எல்லாரும் அவங்கவுங்களுடைய சுதந்திரத்துல அவங்க போய் செட்டில் ஆகிறாங்க. தேசம் இளைப்பாறிற்று. இஸ்ரவேல் தேசமே முழுவதுமாக, அதாவது அந்த கானான் தேசமே இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமாகி தேசம் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு இளைப்பாறியது. எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டாங்க. ஆனால் அதற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது வெவ்வேறு ஜாதிகளிடத்தில் தேவன் அவர்களை விற்று போடுகிறார். அப்ப நியாயாதிபதிகள் எழும்பி நியாயம் விசாரிக்கிறாங்க. ஒரு புறம் இஸ்ரவேல நியாயம் விசாரிக்கிறாங்க, இன்னொரு புறம் அந்த மற்ற ஜாதிகள் இஸ்ரவேலுக்கு துன்பங்கள் தொல்லைகள் கொடுக்கும் பொழுது, அவர்களை ஒடுக்கும் பொழுது அவர்களை விடுவிக்கிறார்கள், ரட்சிக்கிறார்கள். ஏதான் நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே வரும் பொழுது ஒரு காலகட்டத்துல ஏலி என்கிறவர் இருக்கிறார், ஆசாரியனாக. அவர் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார். அவருக்கு பின்பு சாமுவேல் எழும்புகிறார். சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. ஏன்னா சாமுவேல் வந்துட்டு உயிரோடு இருக்கிறனாலாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார். ஆனா சாமுவேல் இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் இடத்தில் போய்
எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இவனோட பேக்ரவுண்ட் எங்க இருக்குன்னா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்கள்ல இருக்கு. இந்த காரியங்கள் உங்களுக்கு ஒருவேளை நன்றாக தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த ஒரு பாடத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட் நீங்க புரிஞ்சுக்கிறது உபயோகமாக இருக்கும். சரி. இப்ப இந்த பேக்ரவுண்ட் பாருங்க. சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பேர் யோவேல், இளையவனுக்கு பேர் அபியா. ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். இப்ப சாமுவேலுடைய குமாரர் வந்துட்டு நியாயாதிபதிகளா அப்பாயிண்ட் பண்ணாலும் அவங்க வந்துட்டு சாமுவேலுடைய வழியில நடக்கல. அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப போய் சாமுவேல்ட்ட கேட்கறாங்க, எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். இப்ப இதற்கான ஒரு இன்னொரு விஷயம், ஏன் இவங்க ராஜா கேட்கறாங்கன்னா, பெலிஸ்தியர் வந்து இவங்களை நெருக்குறாங்க. அப்படி நெருக்கும் பொழுது இப்ப மத்த ஜாதிகள் எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க. அந்த ராஜாக்கள் வந்துட்டு ஆர்மி எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்பொழுது யுத்தத்துக்கு போக வேண்டும், எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் செயல்படுறாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்குறாங்க, எங்களுக்கு ராஜா இல்லையே. அப்ப சுத்தி பாக்குறாங்க. அப்ப எங்களுக்கு வந்துட்டு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் அப்படின்னு சாமுவேல்ட்ட கேக்குறாங்க. அந்த வார்த்தை பாருங்க, எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. அப்ப சாமுவேலுக்கு அது பிடிக்கல. இப்ப சாமுவேல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா சாமுவேல்ட்ட, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னைத்தான் தள்ளினார்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப உன்னை அவங்க புறக்கணிக்கலப்பா சாமுவேல். அவங்க நான் அவங்கள நியாயாதிபதிகள் மூலமாக நான் நியாயம் விசாரிக்கிறேன். அது அவங்களுக்கு பிரியம் இல்லாம என்ன ராஜாவா இல்லாம என்னைய தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு இப்ப வரைக்கும் அவங்க முரட்டாட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் அந்த ராஜா என்னென்னலாம் அவங்களுக்கு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொன்னா, ராஜா வந்துட்டு உங்களை எல்லாத்தையும் உங்களோட இது எல்லாத்தையும் எடுத்துக்குவான், உங்களை வேலைக்காரரா வைத்துக்குவான், குமாரத்திகளை வந்துட்டு அடி தன்னுடைய வேலைக்காக பயன்படுத்தி கொள்வார், உங்களோட பிரயோஜனங்கள் வயல்கள் திராட்சை தோட்டங்கள் இது எல்லாத்தையும் இருக்க பலனை அவன் எடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொல்றாரு. ஆனா சொன்னாலும் ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். ஏன் அடுத்த பாருங்க, சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். அப்ப சாமுவேல் வந்துட்டு இப்ப மிடில் மேன் மாதிரி கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தணும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இதுதான் அந்த பேக்ரவுண்டு. சாமுவேலுக்கு வந்துட்டு அது பிரியம் இல்ல. அப்ப தேவநாயக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பீப்புள் என்னதான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நீ என்ன பண்ணு, அவங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்துன்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த இடத்துல என்ன கேள்வின்னா, தேவன் ஏன் ஜனங்கள் சொல்வதை செய்ய வேண்டும்? இந்த இடத்துல அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் முடியாது, நியாயாதிபதிகள் தான் உங்களுக்கு, நீங்க வந்துட்டு ராஜாலாம் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் அவர் ராஜாவை ஏற்படுத்த சொல்லுகிறார் அப்படின்னா, அது தேவனுடைய ஒரு திட்டம். என்னன்னா, ஒரு காலகட்டம் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக்கள் வர வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு அனாதி தீர்மானமா இருக்கிறது. அப்ப வேதத்தை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஒரு சில இடங்கள்ல கர்த்தர் ஒரு சில ரெஸ்பான்ஸ் கொடுப்பார். ஆனால் அந்த ரெஸ்பான்ஸை வச்சு அந்த டைம்ல அவர் அப்படி செய்யறாரோ, அப்படி ரியாக்ட் பண்றாரோன்னு நினைக்க முடியாது. கர்த்தர் அனாதி திட்டங்களை வைத்து அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு போன ஒரு பாடத்துல சொன்னோம், மோசே அந்த 2வது முறையாக அந்த கன்மலையை அடிச்சதுனால கர்த்தர் அவருக்கு வந்துட்டு அங்க அந்த கானானுக்குள்ள போகக்கூடாதுன்னு தண்டனை கொடுத்தாரா அப்படின்னா, அந்த இடத்துல அது அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கும். அந்த இன்ஸ்டன்ட்ல கர்த்தர் அப்படி கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் லாங் பேக் ஒரு 38 வருஷத்துக்கு முன்பாகவே என்ன சொல்லிடுவார், யோசுவாவும் காலேபும் தவிர வேறு யாரும் நீங்கள் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு அந்த லிஸ்ட்ல மோசையும் இருக்க மாட்டார். ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா போன ஒரு வேத பாட வகுப்பை கேளுங்க, அதுல கடைசியில சொல்லியிருப்பேன். சரி, ரைட். அப்ப இந்த இடத்துல தேவனுடைய திட்டம் ராஜாக்களை ஒரு சரியான டைம்ல கொண்டு வர வேண்டும் என்பது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? அப்ப நமக்கான ப்ரூஃப் பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா, அங்க யாக்கோபிடத்தில் தேவன் இவ்வாறு சொல்லுகிறார்,
ஆதியாகமம் 35:11. அப்ப தேவனுடைய திட்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இதுதான் அந்த பைபிள் ஸ்டூடெண்டுடைய ஒரு விசேஷித்த காரியம். நம்ம வேதம் முழுவதும் போய் ஆராய்ந்து பார்ப்போம் வசனங்களை குறித்து. அப்ப தேவன் யாக்கோபிட்ட சொல்றாரு பாருங்க, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வவல்லமை உள்ள தேவன், நீ பலிக்கு பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். என்ன சொல்லிட்டாரு பாருங்க, கிங்ஸ் ஷால் கம் அவுட் ஆஃப் தை லாயின்ஸ். அப்படின்னா உனக்குள் இருந்து ராஜாக்கள் வருவார்கள் அப்படின்னு யாக்கோபிட்ட சொல்லிட்டார். அப்படின்னா இஸ்ரவேல் ராஜ்யத்துல ஒரு காலகட்டத்துல ராஜாக்கள் வர வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். ஏன் வரணும் ராஜாக்கள்? அடுத்த கேள்வி. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் ராஜாக்களுக்கு ராஜா, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியானவர். அவரே யாக்கோபினுடைய சந்ததியில் வர வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா கோத்திரத்தில் வர வேண்டும், தாவீதின் சந்ததியில் வர வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய அனாதி தீர்மானம். ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அப்ப இயேசு கிறிஸ்து நித்திய ராஜா, த எட்டர்னல் கிங் கேன் கம் இன் த லீனியேஜ் ஆஃப் டேவிட், ஜூடா ட்ரைப். அது தேவனுடைய அனாதி தீர்மானம். அப்ப அதனாலதான் என்ன சொல்லிட்டாரு, ராஜாக்களும் வருவார்கள். அதுல முக்கியமான ராஜா தாவீது. இந்த தாவீதுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறப்பார். ரோமர்ல பாத்தீங்கன்னா தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், ரோமர் 1:5 இருக்கு. உயிர் தெழுந்ததினாலே, மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். சரி, அப்ப தேவனுடைய அனாதி திட்டங்கள். ஆனா என்னன்னா அது ஒவ்வொரு காலகட்டத்துல செயல்படும். இப்ப சாமுவேலுக்கு பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் தான் இருப்பார்கள் முழுவதும்னு அவர் நினைக்கிறாரு. அதனால ராஜாவை கேட்டது அவருக்கு, சாமுவேலுக்கு அது வந்துட்டு சரியா படல. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, என்னை தள்ளினாங்க, இருந்தாலும் நீ போய் ஏற்படுத்து. ஏன்னா இதுதான் அந்த டைம் வந்துருச்சு, ராஜாக்கள் வர வேண்டிய டைம் வந்துருச்சு. சரி, ஓகே. நம்ம இன்னும் பாடத்துக்குள்ளே போல, பேக்ரவுண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே. இப்ப இத மனதுல வைத்துதான் இதற்கு ஒரு 300 வருஷங்கள் 400 வருஷங்களுக்கு முன்பே உபாகமத்துல ராஜாக்களை நீ ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு சொல்லி தேவன் எழுதி கொடுத்திருக்காரு. அதுலதான் நம்ம ஆரம்பிச்சோம். உபாகமம் 17ஆம் அதிகாரம். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேவன் வந்துட்டு பின்னாடி நடக்க போறதுக்கு முன்பாகவே எழுதி கொடுத்துருவார். அது ரொம்ப காமன். பின்னாடி நடக்க போற காரியத்தை முன்னாடியே நடந்த மாதிரி கூட எழுதுவார். ஏசாயா 9:6 ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இதுக்கு. என்ன, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு ஏசாயா டைம்ல சொல்றாரு. பிறந்தாருங்கிறது பாஸ்ட் டென்ஸ். a son was born to us. நமக்கு ஒரு பாலகன், a child was born to us. a son was given to us. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப ஏசாயாவோட பீரியட் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருஷத்திற்கு முன்பாக தோராயமா. அப்பயே இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரா? இல்ல. ஆனா ஏன் பிறந்தார்னு கொடுத்தார்? நிச்சயமா ஒரு காலத்துல நடக்கும். இப்ப நம்ம சொல்லலாம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இயேசு கிறிஸ்து, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இப்ப நம்மளால சொல்ல முடியும். ஆனா ஏசாய காலத்துல ஸ்டில் அது வந்துட்டு ஃபியூச்சர். ஆனா அதை பாஸ்டா சொல்லுவார். ஏன்னா தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இப்ப இன்னொரு சைடு நோட், அகைன் இன்னும் பாடத்துக்குள்ளேயும் நான் மெயின் சப்ஜெக்ட் அடுத்த ஸ்லைட்ல தான். ஆனா ஒரு சைடு நோட்ல த ஆர்டர் ஆஃப் தீஸ் புக்ஸ், திஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட் புக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸை ஒரு நிழலாக காண்பிக்கும். எஸ்பெஷலி நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி, இதற்கு பின்பு வர போகிற வாழ்க்கையும் சரி. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல இருந்து உபாகமம் வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அடையாளப்படுத்துறதா இருக்கு. எப்படின்னா, யாத்ராகமம் என்பது நம்முடைய விடுதலை பயணம் கிறிஸ்தவ ஜீவியத்துல பார்த்தோம் போன ஒரு வேத பாடத்துல. அப்ப மோசே அந்த கானானுடைய எல்லையில மறிக்கிறது, நியாயப்பிரமாணம் நம்மை கானானுக்குள்ளாக வழி நடத்தாது, பவுண்டரி மட்டும் தான் கொண்டு போகும். இயேசுவாகிய யோசுவா, அப்ப யோசுவா ஆகிய இயேசு என்னும் ரட்சகர் நமக்கு தேவை. அப்ப யோசுவா தான் என்ன பண்றாரு, அவங்கள அந்த யோர்தானை பிரித்து உள்ள கொண்டு போறாரு. அதுதான் மரணத்திற்கு பின்பு வரக்கூடிய ஒரு வாழ்வை அடையாளப்படுத்துகிறது. அப்ப யோசுவா புஸ்தகம் அதற்கு பின்பு வருது. அப்ப அது ரீசரக்ஷன், எட்டர்னல் லைஃபை காமிக்குது. யோசுவாவுக்கு அடுத்து பாருங்க நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகளுடைய பீரியட் என்ன சொல்லுதுன்னா, மரணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய ஒரு 1000 வருஷ அரசாட்சியில இருக்கிற ஒரு நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு அதற்கு பின்பு வரும்.
ஆனா அதற்கு முன்பாக 1000 வருஷ அரசாட்சியில் வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு, அவர்கள் நியாயம் விசாரித்தார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல. ரூத் புஸ்தகம் எதை அடையாளப்படுத்தும்? அப்ப ரூத் வந்துட்டு ஒரு மோவாபிய பெண்மணி, ஆனா ஒரு இஸ்ரவேலரை திருமணம் செய்தவர்கள் மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும் பொழுது அவருடைய சுதந்திரமாகிய அந்த நிலத்தை வாங்கும் பொழுது அந்த ரூத் என்கிற அந்த பெண்ணையும் போவாஸ் திருமணம் செய்கிறார். அதாவது அந்த சுதந்திரத்தை அவர் மீட்டுக் கொள்கிறார். அது எதை காமிக்குதுன்னா, சபையாகிய தன்னுடைய மனவாட்டியை கிறிஸ்து மீட்டுக் கொள்ளுகிறார் 1000 வருஷ அரசாட்சியில. அதற்கு பின்புதான் அந்த ரூல், அந்த மிலனியல் ரூல் அப்படின்னு சொல்றது 1 சாமுவேல்ல புஸ்தகம் வந்துட்டு அதுல ராஜாக்கள் வராங்க. அது வந்துட்டு 1000 வருஷ அரசாட்சியில் அவர்கள் அரசாளுவார்கள் என்றென்றைக்கும் அப்படிங்கிறத ஒரு அடையாளப்படுத்தி காமிக்குது. இன்னும் சொல்ல போனா 1 சாமுவேல் 9வது புஸ்தகம், அது வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல, அது வந்துட்டு ராஜாக்களை பற்றி பேசுகிறது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 18க்கு போனீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு 8 ராஜாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த 8 ராஜ்யங்கள் என்ன, கொஞ்சம் வெளியில போறேன். இதை பத்தி ஏற்கனவே நம்ம நல்ல டீட்டெயிலா இதுல படிச்சிருப்போம். பண்ணிக்கோ, இது வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18 தப்பா கொடுத்திருக்கேன். சரி, அப்ப அவைகள் 7 ராஜாக்கள் பாருங்க. 7 கொம்பு, அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 தலை வந்துட்டு 7 மலை, அது 7 ராஜா. அதுல 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அப்ப இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த 7 மலைகள் அப்படிங்கிறது, மலைகள்ங்கிறது ராஜ்யங்களுக்கு ஒரு அடையாளம். அதான் 7 ராஜாக்கள்னு கொடுத்திருக்கு. அப்படின்னா இந்த உலகத்தில் தோன்றிய 7 சாம்ராஜ்யங்கள், இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் தேசத்தோடு தொடர்புடைய 7 சாம்ராஜ்யங்கள். இஸ்ரவேல்ங்கிறது சாம்ராஜ்யம் கிடையாது, சாதாரண ராஜ்யம். ஆனா ஒரு பெரிய ராஜ்யமாக கருதப்பட்ட 7 ராஜ்யங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, முதலாவது எகிப்து. எகிப்து தான் முதல்ல இஸ்ரவேல் தேசம் முழுவதும் அடிமை வச்சிருந்தாங்க, இங்க இருந்தா விடுதலை ஆக்குறாங்க. அடுத்தது அசீரியா. இந்த அசீரியா வந்துட்டு ராஜாக்களுடைய காலப்பகுதியில அந்த வடதிசை 10 கோத்திரங்களையும் அவங்க சிறைப்பிடித்து போனாங்க. மூன்றாவது பாபிலோன். இவங்க யூதா ராஜ்யத்தை பிடிச்சிட்டு போனாங்க. தானியெல்லாம் பாபிலோன்ல இருந்தா எழுதுறாரு. சரி, அடுத்து பாபிலோன் சிறையிருப்புக்கு பின்பு மேதோ பர்ஷியா சாம்ராஜ்யம் 4வது. இப்ப எகிப்து, அசிரியா, பாபிலோன், மேதோ பர்ஷியா. 5வது கிரேக்க ராஜ்யம், மேதோ பர்ஷியாவுக்கு பின்பு வந்த கிரேக்க ராஜ்யம். இப்ப இந்த 5 பேர் விழுந்தார்கள்னா, யோவான் இடத்துல இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை கொடுக்கிறப்ப 90 AD, அதுல வந்துட்டு இந்த 5 ராஜ்யங்களும் முடிஞ்சிருச்சு. அதாவது எகிப்திலிருந்து கிரேக்க ராஜ்யம் வரைக்கும் இருக்க 5 ராஜ்யங்கள், Egypt, Assyria, Babylon, Medo-Persia and Greece. These 5 kingdoms had fallen. ஒருவன் இருக்கிறான் அப்படின்னா, இத யோவானுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது இருக்கிற கிங்டம் வந்துட்டு சாம்ராஜ்யம், எம்பையர் வந்துட்டு ரோமன் எம்பையர். அதுதான் ஒருத்தன் இருக்கிறான். மற்றவன் இன்னும் வரவில்லை. இப்ப மற்றவன்னா அடுத்து 7வது வர வேண்டியது. அதுக்கு என்ன குழு? வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அப்படின்னா இந்த 6 ராஜ்யங்களை விட அவன் இன்னும் அதிக காலம் இருப்பான். அப்ப அந்த 7வது ராஜ்யம் என்ன? அதுதான் போப் மார்க்கம், பேப்பசி என்று சொல்லக்கூடிய போப் சாம்ராஜ்யம். அந்த ராஜ்யம் வந்துட்டு 1260 வருஷம் ரூல் பண்ணாங்க. எப்பன்னா 539 ADல இருந்து 1799 AD வரைக்கும் 1260 years பவர்ல இருந்தது பேப்பசி, போப் கிங்டம் என்று சொல்லப்படக்கூடிய பேப்பசி. அதுதான் கொஞ்ச காலம், இந்த 6 பேரை விட அதிகமாக இருந்தது. அப்ப 7 கிங்டம்ஸ் ஆர் டன். ஆனா இப்ப 8வது ஒண்ணு இல்லாதது என்னன்னா, இது வரப்போகுது. இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் வேலிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போறனுமா இருக்கிறான்னா, அது என்னன்னா இனி வரக்கூடிய இந்த மிருகத்தினுடைய ஆட்சி, அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சி. அதான் என்னன்னா பேப்பசி இன்வால்வ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்வால்வ், இது எல்லாமே சேர்ந்த குளோபலா வரக்கூடிய ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர் அல்லது ஒன் கிங்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த 10 கிங்டம், அடுத்து அதுல இருக்க 10 கொம்பு என்ன 10 கிங்டம்னா, இது வந்துட்டு யூரோப்பியன் யூனியன்ல
ஒரு 10 கிங்ஸ் வந்துட்டு இந்த ஃபைனலா பீஸ்ட் கிங்டம்ல தே வில் கம் டு பவர். அதுதான் லாஸ்ட் கிங்டம். இப்ப இது 8வது கிங்டம், திஸ் த 8th கிங்டம். ஆனா நம்ம அந்த புக்ல பார்த்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாமுவேல் இஸ் த 9th புக் அபவுட் கிங்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 9th கிங்டமே ஜீசஸ் தான். ஜீசஸ் himself is the 9th kingdom or the millennial rule is the 9th kingdom, 1000 year reign அப்படிங்கிறது. அப்ப இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகம புஸ்தகத்துல. சரி, இப்ப நம்ம பாடத்திற்குள்ளாக வருவோம். இப்ப அந்த ஒரு பிரமாணத்தில் என்ன மறைபொருள் இருக்கிறது? அதாவது ராஜாக்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பிரமாணத்துல என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது, என்ன விஷயத்த வந்துட்டு நாம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 16, 17 வசனங்களை நாம திரும்ப எடுத்துக்கலாம். உபாகமம் 17ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனங்கள் பாருங்க. இதுதான், உன் தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்பவனே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். அப்ப சகோதரருக்குள்ளவருக்கனே இருக்கிற ஒருவனையே உனக்கு உண்மையில் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். அப்படின்னா இஸ்ரேவேலுக்குள்ளதான் ராஜா எடுக்கணுமே தவிர வேற ஒரு ராஜ்யத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது. இப்ப பிரமாணம் இங்க ஆரம்பிக்குது பாருங்க. ராஜா எப்படி இருக்கணும்? 16ஆம் வசனம், அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. மொதல் பாயிண்ட், குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. 2வது பாயிண்ட், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், வெள்ளியும் பொன்னும், இதே வசனத்திலே வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம். அப்ப 3 பாயிண்ட் சொல்றாரு. என்ன பாயிண்ட்? முதல்ல குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. 2வது அநேகம் ஸ்திரீகளை விவாகம் பண்ண வேணாம். 3வது வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக பெருக பண்ண வேண்டாம். அப்ப இதுல என்ன இருக்கு? 3 விஷயங்கள், ஹார்சஸ், விமன், கோல்ட் ஆர் சில்வர். இப்ப இந்த 3 விஷயங்களும் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா மெட்டீரியல், இது 3 காரியங்களும் 3 பின்னணியத்தை அடையாளப்படுத்தும். பின்னான 3 காரியங்களை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்சஸ் அப்படிங்கிறது இட் ஷோஸ் பவர். அப்ப அநேக குதிரைகள் இருந்தா அது ஒரு மிலிட்ரி பவர். 2வது பெண்கள் என்பது இச்சையை குறிக்கிறதாக இருக்கிறது. 3வது வெள்ளியும் பொன்னும் என்பது பணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்ப நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தார் இந்த காரியங்களை தேடுகிறார்கள். இந்த 3 விஷயங்களும் தான் இன்றைக்கு உலகத்தாரை கவர்ந்து இழுத்து கொண்டே இருக்கிறது. உலக மக்களுடைய வாழ்க்கையில இந்த 3 விஷயங்களுக்காக தான் அவங்களுடைய ஒரு ஒவ்வொரு நாளுடைய அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய தேடுதல், அவர்களுடைய காரியம், அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் இந்த 3 காரியங்களை சுத்தி இருக்கும். ஒருவேளை இந்த 3மே இருக்கும், இல்ல இதுல 1 இருக்கும், 2 இருக்கும், காம்பினேஷன்ல இருக்கும். இப்ப இதை ரீஆர்டர் பண்ணணும். கரெக்டான ஆர்டர் பண்ணீங்கன்னா த வேர்ல்ட் இஸ் ஆஃப்டர், அல்லது சாதாரணமாக ஜனங்கள் முதல் விஷயம் எல்லாருமே தேடுகிற ஒரு காரியம் வெரி வெரி பேசிக், பணம் தான். எவ்ரி ஒன் இஸ் ஆஃப்டர் மணி. அப்ப ரொம்ப ஈஸியா எல்லாரும் எடுத்துக்கங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு 90% ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர்களுடைய ஒவ்வொரு நாளுடைய சராசரியான அவருடைய தேடல் என்ன அப்படின்னா பணம் சம்பாதிப்பது. இதை வந்துட்டு யாருமே என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. திஸ் இஸ் a universal truth, வெரி சிம்பிள். அப்ப பணம் சம்பாதிப்பது என்பது ஒரு ஆவரேஜ் ஒரு ஹியூமனுடைய ஒரு தேடலாக இருக்கிறது. அதற்காக தன்னுடைய உழைப்பை போடுகிறான், தன்னுடைய திறமையை போடுறான், தன்னுடைய ஞானத்தை செலவு செய்கிறான். பணம் சம்பாதிப்பது என்பது வேலை செய்வது, வேலை செய்து பணம் சம்பாதிப்பது என்பது இன்னும் சொல்ல போனா தேவனே கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது. அதன் மூலமாக பொருளாதாரம் தேவை, நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு பணம் வேண்டும், பணத்தை சம்பாதிப்பதற்கு நாம் உழைக்க வேண்டும். இது ரொம்ப காமன் தானே அப்படின்னா இது ரொம்ப காமன் தான். இன்னும் சொல்ல போனா இது ஒரு சரியான விஷயமும் கூட. ஆனால்
இது ஒரு லெவலுக்கு மேல போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா பண ஆசையாக மாறுகிறது. அதை ஓயாமல் தேட வேண்டும், எப்படியாவது அதை சம்பாதிக்க வேண்டும், என்ன வழியிலாவது சம்பாதித்து விட வேண்டும் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 6 சொன்னபடி பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து நாடி தங்களை தாங்களே உருவ குத்திக் கொள்கிறார்கள். அப்படின்னா எல்லா விதமான தப்புகளும் நடக்கிறது பண ஆசையினாலதான். அனைத்து விதமான தவறுகள். இதை நீங்களே ஒத்துக்குவீங்க. செகண்ட், இப்போ ஒருத்தரிடம் பணம் எண்ணற்றதாக இருக்கிறது அப்படின்னா, இப்ப பணம் நிறைய இருக்கும் பொழுது என்னன்னா அடுத்தடுத்து என்னன்னா லக்ஸுரியஸ் வேக்கு அவங்க போவாங்க. ஒருவேளை கோடி கணக்குல அவங்க வருமானம், ஒருவேளை மாதத்திற்கு கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லக்ஸுரியை நோக்கி ஓடுவார்கள், ஆடம்பரத்தை நோக்கி எல்லா விதத்திலையும் அவர்கள் பயணிப்பார்கள். ஒன்ஸ் ஆனா அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அளவில்லாம கோடா கோடி கணக்குல பணம் வந்துகிட்டே இருக்கு நிறுத்தாம அவருடைய எல்லா விஷயங்கள்லையும்னா, அந்த ஒரு மோகம் வந்துட்டு அந்த இடத்துல அவர்களுக்கு வந்துட்டு அது எல்லாமே கிடைக்கும் பொழுது என்ன நடக்கும்? அடுத்ததாக அவர்கள் தங்கள் சரீர இச்சைகளை இந்த பணத்தின் மூலமாக அவங்க வந்துட்டு திருப்திப்படுத்திக் கொள்ள போவார்கள். வெரி நேச்சுரல். ஏன்னா அவருடைய தேடல், பணத்தினுடைய தேடல் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பூர்த்தி ஆயிடுச்சு. இப்ப நிறைய தேடல், பணம் வந்துருச்சு. இப்ப அடுத்ததாக சரீர இச்சைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு இன்னும் அதிகமாக the cravings for the lust will increase for the person. சோ எப்படி நம்ம வந்துட்டு அந்த காரியத்தை அடையலாம், சரீர இச்சைகளை எப்படி ஆகிலும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஏன்னா பணங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இன்னும் நீதிமொழிகள்லாம் இதை பத்தி அநேக வசனங்கள் கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம். ஆனா இப்ப ஒருவேளை அடுத்து இச்சைகளையும் அவங்க நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அது நிக்காது. அடுத்தது எதுக்கு போகும் பாருங்க. அடுத்தது வந்துட்டு they will crave for power. இப்ப பணமும் இருக்கு, எல்லாத்தையும் நிறைவேற்றியாச்சு, சரீர இச்சையும் நிறைவேற்றியாச்சு. அடுத்து அந்த இடத்துல அடங்காது. அடுத்தது எதுக்கு போகும்னா, இப்ப பவர், ஒரு கண்ட்ரோல், ஆளுகை, ஒரு அதிகாரம், இது தேவை. அதோடு கூட என்ன தேவைன்னா பேர் புகழ் தேவை. நேம் அண்ட் ஃபேம். தங்களுடைய பெயரை அநேகர் புகழ வேண்டும், தங்களை வாழ்த்த வேண்டும், தங்களுக்கு தான் எல்லாம் வேண்டும். இட்ஸ் அ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் நேச்சர். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப பிரபலமான இருக்கக்கூடியவங்க, ஒருவேளை சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க, அடுத்தது எதற்காக அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க? அது என்னன்னா அவர்களுடைய அடுத்தது பவர். அவர்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு, அடுத்தது இச்சையை நிறைவேற்றிட்டாங்க, அடுத்தது பவர். அப்ப மற்றவர்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் வராங்களா அப்படின்னா, அதை வந்துட்டு பவர் இல்லாமே செய்ய முடியும். ஆனா ஏன் பவருக்கு வராங்க அப்படின்னா அந்த ஒரு கண்ட்ரோல், அந்த ஒரு நேம் அண்ட் ஃபேம், புகழ். அதாவது இது எல்லாமே வேணும். ஒருவேளை இதெல்லாம் சலிச்சிருச்சு அப்படின்னா அடுத்தது எப்படி நம்ம புகழை சம்பாதிப்பது, பேர் புகழை சம்பாதிப்பது. அப்ப இதைத்தான் இந்த உலகம் பாருங்க தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த 3 காரியத்தை தான் யோவான்ல சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப வேத வாக்கியங்கள் எப்படி லிங்க் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல இது ஒரு 3 மெட்டீரியல்ஸா சொல்லியிருக்கு. ஆனா யோவான்ல எப்படி சொல்றார்? நேரடியாக சொல்லுகிறார். 1 John 2:16. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது. ஐ மீன் அநேக வசனங்கள் பிடிக்கும், அதுல ஒன் ஆஃப் த வர்சஸ் இது. ஏன்னா உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். எவ்வளவுதான் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தாலும், எவ்வளவுதான் அது நமக்கு திருப்திப்படுத்தினாலும் அதால பூர்ணமா திருப்திப்படுத்த முடியாது. ஒரு நாள் அவைகள் அழிந்து போம். ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அடிக்கடி என்னுடைய மைண்ட்ல நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு வசனம் அது. சரி, ஆனா இத பாருங்க, இந்த 3 விஷயங்கள் தான் அது.
அதாவது மாம்சத்தின் இச்சைங்கிறது லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ், கண்களின் இச்சைங்கிறது பணம் இருக்கும் பொழுது கண்களுக்கு பிரியமான எல்லாவற்றையும் சம்பாதிக்கலாம். ஜீவனத்தின் பெருமை அப்படிங்கிறது என்ன? பவர், கண்ட்ரோல், நேம் அண்ட் ஃபேம். இதெல்லாமே இந்த உலகத்தினால் உண்டானவைகள். இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. போதும் அப்படிங்கிற மனது இல்லாம இன்னும் வேண்டும் வேண்டும்னு உங்களை தூண்டக்கூடிய எல்லா விஷயங்களும் உலகத்தினால் உண்டானவைகள். These three things came from world, created from world and not from the Father. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க இதில் அன்பு கூர்ந்தீர்கள் என்றால், இதையே உங்கள் நோக்கமாக வைப்பீர்கள் என்றால், இதையே நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், இதற்காகவே வாழ்வீர்கள் என்றால், ஐ எம் சாரி டு சே, உங்களிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏன்னா இங்க என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப நான் சொல்லங்க, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த காரியங்களுக்காக நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால், ஒருவேளை நீங்க ஊழியம் கூட செய்யலாம். ஆனா அந்த ஊழியம் கூட நீங்க பேருக்காக, புகழுக்காக, உங்களை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்வீர்கள் என்றால், ஐ எம் சாரி டு சே திஸ், உங்களிடத்தில் பிதாவினிடத்தில் அன்பில்லை. அதுதான் சொல்லியிருக்கீங்க. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப பிதாவின் அன்பு நம்மள்கிட்ட இருக்கும். புரியுதுங்களா? சரி. இப்ப இந்த வசனம் பாருங்க, இத வேறு வகையில தொடர்புபடுத்தியும் காமிச்சிருக்காரு. உலகத்தார் எப்படி இருக்கிறார்கள்? ஏன்னா உலகத்தார்கள் எல்லாம் தேடி ஓடுறாங்க. பிலிப்பியர் 3:19 பாருங்க. அங்க வந்துட்டு பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அப்ப வயிற்றுக்காக தான் என்ன பண்றாங்க? வாழ்றாங்க. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறுனா வயிற்றுக்காக, மாம்சத்திற்காக வாழ்கிறார்கள். அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவருடைய மகிமை என்னங்க? அவருடைய குளோரி வந்துட்டு அவருடைய லட்சை, அவருடைய ஷேம். அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். அப்படின்னா அவங்க பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள்னா உலகத்துக்காகவே வாழுகிறார்கள். இன்னும் இதை வந்துட்டு எங்க கனெக்ட் பண்ணலாம்னா சங்கீதம் 49 நீங்க கனெக்ட் பண்ணலாம் பாருங்க. சங்கீத புஸ்தகம் 49 நீங்க போனீங்கன்னா, அவர்கள் அங்க இருக்க அவர்கள் தான் இங்க இருக்கவங்க. இதுதான் உலகத்தார், இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை கொள்ளுகிறார்கள். என்ன? அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்கள் லட்சையே, இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக் கொள்கிறார்கள். அவ்வளவு. இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 17 தாவீது இவ்வாறாக வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார் பாருங்க. 14 வசனம் பாருங்க, மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும். அப்ப உலக மக்கள்னா இம்மையில தான் தங்கள் பங்கை பெற்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வாழ்றாங்க. அவர்கள் பூமிக்குரியலை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்க உலக மக்களின் கைக்கும் உங்களுடைய கரத்தினால் என்னை தப்புயும். அவங்க நல்லா தான் வாழ்றாங்க. அவர்கள் வயிற்றை உங்க திரவியத்தினால் நிரப்புகிறீர். கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கார் உலகத்துல. அவர்கள் நிறைய செல்வம் வச்சிருக்காங்க, அவர்களுக்கு குறை இல்லை. அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து அவர்கள் மீதியான பொருளை தங்கள் குழந்தைக்கு வைக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் வந்துட்டு உலகத்தார் வந்துட்டு அவர்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு விஷயம். அவர்கள் சம்பாதித்து அவர்கள் புத்திர பாக்கியத்தினால திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியானதை குழந்தைங்களுக்கு வைத்து போறாங்க. ஆனா இதுக்காக மட்டும்தான் அவங்க வாழ்றாங்க. ஆனா இங்க வித்தியாசப்படுத்துறாரு பாருங்க, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உங்க சாயலால் திருப்தி ஆவேன்னா, நான் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். விழிக்கும் போதுன்னா மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து விழிக்கும் பொழுது தேவனுடைய சாயல்ல திருப்தி ஆவாராம் தாவீது. இப்ப இதே வசனத்தை பாருங்க, பிலிப்பியர்ல இப்ப நம்ம படிச்ச அந்த 3ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்றாரு பாருங்க. அப்ப எப்படி கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியம், அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறார்கள். ஆனா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப நம்ம வெயிட் பண்றதுக்கு அவருக்காக வெயிட் பண்ணி
நம்முடைய சரீரம் மறுரூபமாவதற்கு, உயிர்த்தெழுதலில் அவரோடு சேருவதற்கு, பங்கடைவதற்கு, அதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஹalleluya. அப்ப உலக மக்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? உலக மக்கள் இந்த உலகத்துக்குரியவளை தேடுகிறார்கள், அவைகளை சிந்திக்கிறார்கள், அவைகளை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனா நம்முடைய நம்பிக்கை, வாட் இஸ் அவர் ஹோப்? நம்ம நம்பிக்கை இந்த உலக காரியங்கள் கிடையாது. இந்த உலக காரியங்கள் நமக்கு தேவைதான். பணம் தேவை, பொருள் தேவை, வாழ்வதற்கு இதெல்லாம் தேவை. இதெல்லாம் சம்பாதிக்கணும். அதுக்காக வேலைக்கு போகாம சும்மாவே உட்காந்துருக்க கூடாது. சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும். ஆனா அதுதான் நோக்கம். அதன் மேலேயே தான் நம்ம கண் அப்படின்னா, நமக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்முடைய கண்கள் எங்க இருக்கணும்? எப்பயுமே இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் சொன்னார், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூலோகத்தில் இருக்கிறவர்களே இல்ல, பரலோகத்தில் இருக்கிறவர்களே நாடுங்கள். கிறிஸ்து இயேசு தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறவர்களே நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. சரி, இப்ப இந்த ராஜாக்களுடைய பிரமாணம் நமக்கு என்ன போதிக்குதுன்னா, இந்த உலக காரியங்களை அவாய்ட் பண்ண சொல்லுது. ஆனா இன்னொன்னு சொல்லுது பாருங்க, இதெல்லாம் விட்டுரு, ஆனா இன்னொன்னை தேடு. பட் இன்ஸ்ட்ரக்ட் அஸ் டு ஃபாலோ அனதர் திங். என்னது? தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. உபாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா நம்ம தொடர்ந்து படிப்போம். என்ன சொல்லுது? அதான், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாக பெருக பண்ண வேண்டாம். அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீழ்ச்சிக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரன் மேல் மேட்டிமை கொள்ளாமலும், கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும். இந்த மேட்டிமை தான் நேம் அண்ட் ஃபேம், பெருமை. கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளின் கை கொண்டு இவளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஹalleluya. இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரனும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். அமேசிங். அப்ப இந்த உலக காரியங்களை விட்டு நியாயப்பிரமாண நூல் எடுத்து அதை ஒரு காப்பி எழுதி வாங்கிட்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன் அப்படின்னா, சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் தாவீது எழுதுறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அங்கேயும் மேல 3 விஷயம் சொல்றாரு. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரருடைய உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நிக்காத, நடக்காத, உட்காராத. ஆனா என்ன பண்ணு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு இந்த உலக காரியங்களே தேடுறதை விட்டு, அதெல்லாம் தேவைதான் இந்த உலக வாழ்க்கைக்கு. ஆனா அதே நோக்கமாக இல்லாமல், அதையே தேடாமல், ஒருவேளை நம்முடைய அழகை நினைத்து அதை பெருமையாக நினைக்காமல், வேதத்தை எடுத்து அதை தியானித்து இரவும் பகலும் அதை தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவுள். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அப்ப தேவனை குறித்து தியானித்தல், கர்த்தரை தியானித்தல், கர்த்தரை துதித்தல். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார், எப்படி இந்த சிருஷ்டியெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார். நேச்சரை பாருங்க, அதை பார்த்து தேவனை துதிக்கணும். பைபிள்ல 148ஆம் சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க. முழு இயற்கையும் ஏன் இருக்குன்னா அதனோட பர்பஸ் தேவனை துதிப்பது, கர்த்தரை துதிப்பது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உண்டு. அப்ப ஏன் நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்? Why we have to understand all this? இது ராஜாக்களுக்கான பிரமாணம் தானே அப்படின்னா, நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இப்ப நம்ம இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறோம்னா அப்ப நம்ம யாரு? ஒருவேளை இந்த பிரமாணம் இஸ்ரவேல் ராஜாக்களுக்காக மாத்திரம் எழுதப்படவில்லை, அவங்களுக்காக எழுதப்பட்டுச்சு. ஆனா நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாம் எல்லாரும் வரப்போகிற அவருடைய ராஜ்யத்தில் ராஜாக்களாக இருக்கிறோம். ஆமென். கண்டிப்பாக அவருடைய ராஜ்யத்திலே நம்ம ராஜாக்களாக தெரிந்திருக்கிறார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? காரியத்தை அவர் வேதத்துல மறைத்து வைத்திருக்கிறார். அதை ஆராய்ந்து நாம் கண்டுபிடிப்போமானால், அதை தேடுவோமானால், அதை வாஞ்சிப்போமானால்,
இட் இஸ் த க்ளோரி ஆஃப் காட் டு கன்சீல் திங்ஸ் பட் த ஹானர் ஆஃப் த கிங்ஸ் டு சர்ச் அ மேட்டர். அப்ப காரியத்தை ஆராய்ந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கும் பொழுது இது நமக்கு மேன்மை, ராஜாக்களுக்கு மேன்மை. நம்ம ராஜா தானா? ஆமா. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 அவ்வாறே சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்ப நம்மளுக்கு தான் எழுதுறாரு யோவான். நம்ம தான் ராஜாக்கள் ஆசாரியர்களா ஆக்கியிருக்கிறார். ஹalleluya. இப்பொழுது இந்த சத்தியத்தை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய காதுகள் பாக்கியம் உடையவர்கள். ஏன்னா உங்களை அவர் தன்னுடைய ராஜ்யத்துல ராஜாவாக தெரிந்திருக்கிறார். அப்ப அந்த ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கும்னா இந்த உலகம் காண்பிக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களும் பெரிதாக அட்ராக்டிவா காண்பிக்கிற விஷயங்களும் உங்களுக்கு பெருசா தெரியாது. மாறாக இந்த ஒரு வேத பாட வகுப்பு, இன்னும் நம்முடைய வேதாகம், அதிலே மறைக்கப்பட்ட காரியங்கள், அதுல இருக்கக்கூடிய சத்தியங்கள் உங்களுக்கு பெரிதாக தெரியும். கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப பெரியவராக தெரிவார். உங்களுடைய வாழ்க்கையில அவர் ரொம்ப பெரியவராக இருப்பார். நிச்சயமாகவே நீங்களும் இதை ஆராய்ஞ்சு இதை புரிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்திலே ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாறுவதற்கு தேவன் தாமே கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.